சின்ன வயசுலேயே உங்களுக்கு துவா செஞ்சாங்க கல்விக்காக. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இல்மு நிறைய கொடுத்தாங்க. சின்ன பிள்ளையில அவங்க தஹஜ்ஜுத் தொழுவ வருவாங்க, சுபுவுக்கு வருவாங்க, எல்லா தொழுகைக்கும் பழகணும். அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம சின்ன பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை பாப்பாக்கார தொழுவும்போது அனுப்பி வைக்கணும் வீட்டுக்காரங்க. அதேமாதிரி பிள்ளைங்களை பள்ளிவாசலுக்கு அனுப்பி வச்சாலும் நம்ம வெற்றி அடைய முடியும். இவ்வளோ பெரிய கல்வினால சின்ன வயசுலேயே அவங்களை இல்மு கொடுத்தாங்க, கல்வியை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு முறை இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இவங்க வயசு இருக்கும்போது உனக்கு வள்ளிமுக்க கரிமாத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், அவங்க கவனமாக கேட்டுக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசில் இப்போ நான் பார்த்துட்டு செய்கிற உபதேசத்தை பாருங்கள். இது ஒவ்வொரு பெற்றோர்களும் இது வரைக்கும் செஞ்சீங்களா செய்யலீங்களான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளைக்கு இப்போ நான் சொல்கிறாங்க, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், அது நீ கவனமாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ்ஃபிதுல்லாஹ் யஹ்ஃபிதுக, நீ அல்லாஹ்வை நினைவு கூறு, அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபிதுல்லாஹ் தஜித் திஜாஹக, நீ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், அல்லாஹ் உன்னை முழுமையாக எல்லா வகையிலும் உன்னை பாதுகாப்பான். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் படைத்த ரப்பல் ஆலமீன் கரமேந்தி நீ கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஅன் பில்லாஹ், நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தால் உன்னை படைத்த அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நீ கேள். வஅலம், நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத லவ் உஜ்தமஅத் அலா ஷைஇன் லம் யன்ஃபஉக பிஷைஇன் லவ் யதுர்ருக ஷைஇன் லம் யதுர்ருக அலா ஷைஇன். உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் என்ன நாடினானோ அதான். உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அல்லாஹ் என்ன உனக்கு விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சின்ன வயசுல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? நீ அல்லாஹ்வை நினைவு கூறு, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உனக்கு எந்த தேவையாயிருந்தோ நீ அல்லாஹ்விடத்திலே கேள், உனக்கு எந்த உதவி இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளு. உனக்கு எந்த ஒரு நல்லது ஏற்பட்டாலும், கஷ்டம் ஏற்பட்டாலும், துன்பம் ஏற்பட்டாலும், நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டாலும், எது ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்தது என்ற நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த வயதில் சொன்னதினுடைய விளைவு பாருங்கள். இன்னைக்கு நாமெல்லாம் அவர்களுடைய முஃபஸ்ஸிர் அவர்கள் அவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, அவ்வளோ ஹதீஸ் குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபையில் இப்னு அப்பாஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் கேட்பாங்க, என்ன சின்ன வயசா இருக்கக்கூடிய இவரையே கூட வைக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது தான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற வசனத்தை ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மூத்து வரப்போகுது, மரணம் வந்து நெருங்கிடுச்சு, அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி நமக்கு சொல்றான் அப்படிங்கிறத பெரும் பெரும் சஹாபாக்களும் அன்றைக்கு விளங்கி கொண்டாங்க. அப்பதான் புரிந்து கொண்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஒரு கல்விமான், கல்வி பெற்றவர்கள் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன வயசுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போதித்த அந்த போதனையை இன்னைக்கு எத்தனை பெற்றோர் சொல்லி கொடுத்துருப்போம். உலகத்தினுடைய எத்தனையோ கல்வியை கற்று வச்சிருக்கோம். அந்த கல்வியை உலக கல்விக்காக பிள்ளைகளை சின்ன வயசுல அனுப்புறீங்க. எத்தனை பெற்றோர் சொல்லி கொடுத்தீங்க, உன்னை படைச்ச ரப்பு தான், அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் ஓதணும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்ல வேண்டிய கடமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி கொடுத்ததுடைய உயர்வு தான் இன்னைக்கு அவங்க உயர்ந்து இன்னைக்கு அவங்க பேரை சொன்ன உடனே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றோம். இன்னைக்கு அவங்கள நம்ம அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்திற்கு தேடி இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா அவருடைய தியாக உணர்வு தான். அப்ப எந்த அளவுக்கு கல்வி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதில் சிறுவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ இதை கண்டிப்பாக இந்நாள் வரை சொல்லாத பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க போதித்து பாருங்க. அல்லாஹ்வை நினைவு கூறு, அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் உன்னை படைத்த ரப்பல் ஆலமீனிடத்திற்கு அவன் அதுக்கு உதவி செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இந்த செய்தியை ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய உயர்விய கல்வியை படிக்க வைத்து உயர்த்தி நிறுத்தி டாக்டர் இன்ஜினியர் பட்டியல் போட்டாலும் சரிதான், படைத்த ரப்புல் ஆலமீன் அதை ஒரு காலமும் பார்க்க மாட்டான். அது நீங்கள் உங்களுடைய பெருமைக்கும் உங்களுடைய மதிப்பிற்கும் உங்களுடைய உலக ஆதாயத்திற்கு மட்டும்தான் நீங்கள் அதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு அலிஃப் லாம் மீம் என்ற அர்த்தத்தோடு ஓதி கொடுத்து கொண்டு போய் சேர்த்திருந்தீர்களா, உங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். பிஏயால பிகாமில் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதை படிப்பதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை, தாராளமாக படிக்கலாம். அதற்கு முன்பாக அடிப்படையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, உன்னை படைத்தவன் யார், உன்னை உருவாக்கியவன்
அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய வலிமை என்ன, அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு எவ்வாறு அடிபணிய வேண்டும், எவ்வாறு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிலைநாட்டுவதிலே உறுதியாக வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்துஹும் சப்அ சினீன். உங்களுடைய பிள்ளை 7 வயசு வந்துச்சுன்னா நீங்க தொழ சொல்லுங்க, 10 வயது வந்தா அடிச்சு தொழ வைங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எதுக்குனாங்க, பின்னால் வரக்கூடிய உங்களுக்கு பிள்ளைகள், நீங்க எத்தனை பெற்றோர்கள் அழுகுறாங்க, என் பிள்ளை நல்லா படிக்கணும்னா ஆசை வச்சா படிக்க வச்சா இன்னைக்கு மதிக்க மாட்டேங்கிறானே, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, எடுத்து வச்சு ஓத மாட்டேங்கிறானே, குர்ஆன் ஓத தெரியல, பெற்றோர்கள் நீங்க நிறைய அழுகுறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய வருது, எல்லார் வீட்லயும் உள்ளது இது. கண்டிப்பாக இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் குடும்பமாக நம்ம மாறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நார், ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரை நரகத்திலிருந்து காப்பாத்துங்க. ஊர்ல உலகத்துல நெருப்பு பட்டுச்சுனா போயிடுச்ச பிள்ளைக்கு பட்டு போச்சு கதறீங்க, அது பலன் இல்ல. நாளை மறுமையில் யாராலையும் பாதுகாக்க முடியாத அந்த நெருப்புல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கன்னு சொல்றான். இங்க நீங்க உடனடியாக மருத்துவத்தை ஏற்படுத்தலாம், அங்க எந்த மருத்துவம் ஏற்படுத்த முடியாது. அங்க மருத்துவத்தை ஏற்படுத்தணும்னா இங்க இல்ம கொடுக்கணும், குர்ஆனிய கல்வியை கொடுக்கணும், ஈமானிய கல்வியை கொடுக்கணும், நபியுடைய போதனை போதிக்கப்படணும், சுஜூதுல வைக்கப்படணும். இது வைக்கப்பட்டால் நாளை மறுமையினுடைய நெருப்பிலிருந்து அது பரிந்துரை செய்யும். நாளை மறுமையினுடைய நெருப்பிற்கு அது மருத்துவமாக அமையும். தவிர இந்த உலகத்தில் படுகின்ற நெருப்புக்கு நீங்கள் துடிப்பதினால் உலகத்தினுடைய பெற்றெடுத்த அந்த பாசம் இருக்கலாம், ஆனால் மறுமையில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தான் அப்படிப்பட்ட தனக்குடைய ரத்த துண்டு நாங்கள் ஈர துண்டு நாங்கள் சொல்ல பாத்திமா அவங்கள பார்த்தீங்கன்னா சொன்ன, யா பாத்திமாவே சல்லி மாசி, உனக்கு என்ன வேண்டாலும் என்கிட்ட கேள்வா நான் தர்றேன், ஆனால் லாவுக்கு நீ அன்கி மினல்லா செய்யா, நாளை மறுமையில உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது. அதுக்கு நீ சுஜூத் செஞ்சுக்கோ, அதுக்கு நீ நோம்பு வச்சுக்கோ, அதுக்கு நீ ஜகாத் வச்சுக்கோ, அதுக்கு நீ அல்லாஹ் வச்சுக்கோ, அதுக்கு நீ தகுதியா நீ தஹஜ்ஜுத் தொழுதுக்கோ அப்படின்னு தான் பெற்றெடுத்த பிள்ளையாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த நசியத்துன்னு சொன்னா நம்மளாம் எந்த அளவுக்கு இதுல உஷாரா இருக்கணும் என்பதை யோசித்து அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருந்து நம்முடைய உள்ளத்தில் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததோ அந்த அடிப்படையில் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல நசீபுள்ள குடும்பமாக அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.